வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது கனடாவில் ஆன்டாரியோவில் இருக்கிற நயகரா ஃபால்ஸை ரசிக்க தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சைடில் நயகரா ஃபால்ஸை பார்த்து ரசித்து அங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் போன வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். உலகளவில் பல நாடுகளில் இருந்து பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கனடா வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நயகரா ஃபால்ஸ். நயகரா ஃபால்ஸோட பீக் சீசன் டைம் அப்படின்னு பார்த்தா சம்மர் டைம். நிறைய ஈவெண்ட்ஸ் அப்புறம் ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டைமில் 9:30க்கு மேலே டெய்லி ஃபயர் ஒர்க்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபயர் ஒர்க்ஸும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் ஈவினிங் டைம் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காகவே இந்த சைடு இப்போ வந்திருக்கோம். ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம், போய் பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற நயகரா ஃபால்ஸ் 3 ஃபால்ஸ்களை கொண்டது. அமெரிக்கன் ஃபால்ஸ், பிரைடல் வேல் ஃபால்ஸ் ரெண்டுமே அமெரிக்கா சைடோடது. அடுத்து இருக்கிற ஹார்ஷூ ஃபால்ஸ், அதாவது குதிரைலாட வடிவில் இருக்கிற இந்த ஃபால்ஸ் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பார்டர் மாதிரி அமைஞ்சிருக்கும். கனடா சைடில் மட்டுமே இருக்கிற இந்த த்ரில்லிங்கான ரைடுக்கு பேர் ஜிப்லைன் டு த ஃபால்ஸ். ஹார்ஷூ ஃபால்ஸ் வரைக்குமே போவாங்க. இந்த ஸ்டன்னிங்கான ரைட் அமெரிக்கன் சைடில் இல்லை. இந்த போட் ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போட் ரைடு போத் அமெரிக்கன் சைட்லேயும் இருக்குது, அதே போல் கனடா சைட்லேயும் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பார்க் வழியாக அப்படியே ஹார்ஷூ ஃபால்ஸை கிட்டக்க பாயை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த இடத்த நிறைய தமிழ் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்ஷூ ஃபால்ஸ். அங்கே போட்டில் இருந்து ஹார்ஷூ ஃபால்ஸ், அமெரிக்கன் ஃபால்ஸ், பிரைடல் ஃபால்ஸ் எல்லாத்தையுமே கிட்டக்க போய் பார்க்கலாம். நயகரா ஃபால்ஸை அமெரிக்கன் சைடுலேருந்தும் பார்த்துருக்கேன், கனடா சைட்லேருந்தும் பார்த்தாச்சு. ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப க்ரௌடடாக கனடா சைடில் இருக்குது. ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனடா சைடில் இருந்து பார்க்கும்போது தான் நம்ம ஃபால்ஸோட ஃபுல் பியூட்டியும் பார்க்க முடியும். அமெரிக்கன் ஃபால்ஸ், பிரைடல் வேல்ஸ் ஃபால்ஸை கூட நாம் அமெரிக்காவில் இருந்து பார்க்கும்போது அதனுடைய பேக் சைட்லேருந்து தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதனுடைய ஃபுல் வியூவும் அதே போல் ஹார்ஷூ ஃபால்ஸோட ஃபுல் வியூவும் நமக்கு கனடா சைடில் தான் ரொம்ப அழகாக தெரியும். இந்த ஃபால்ஸோட வியூக்காகவே நம்ம கனடா சைடில் கண்டிப்பாக போய் ஒரு தாட்டி பார்க்கணும். ஹார்ஷூ ஃபால்ஸில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா 9:30 to 10 o'clock ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல நம்ம போய் நின்றுட்டா ஃபுல் வியூ, அதாவது ஃபால்ஸ் மேலே ஃபயர் ஒர்க்ஸ் அப்படியே வர்றதை பார்க்குறதுக்கே கண்குள்ளாக காட்சி ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. ஆக்சுவலாக அமெரிக்கன் சைடில் நான் 2-3 தாட்டி பார்த்துருக்கேன். அதை விட சூப்பராக இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது தான் ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்ப அழகாக தெரியுது.
என்னோட சேர்த்து நீங்களும் கனடாவை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். எங்களுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல்ஸ் அப்புறம் குக்கிங் சம்மந்தமான பல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.